பார்வையாளர்கள் இங்கே அரங்கில் அவர்களை மேடையில் அமர்த்தி அவர்கள் மகிழ்வோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேதகு ஆளுநர் அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் அரங்கிற்குள் வர இருக்கிறார்கள். சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய 100ஆண்டு விழா மண்டபம் நிரம்பி வழிந்த வண்ணம் இருக்கிறது. தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் ஆர்வமுடன் வந்திருக்கிறார்கள். இதோ மேதகு ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்கள் விழா அரங்கத்திற்குள் வந்துவிட்டார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் பதவியேற்பு நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. பொதிகை நேயர்களை இந்த பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இதோ மேதகு ஆளுநர் அவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் தெரிவிக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் புதிய முதலமைச்சராக பதவியேற்கிற செல்வி ஜெயலலிதா அவர்கள் மலர் கொத்து கொடுத்து ஆளுநரை அன்போடு வரவேற்கிறார்கள். இதோ பதவியேற்பு நிகழ்ச்சி தொடங்குகிறது. நிற்கவும். முதலில் நாட்டு வணக்க பாடல் சுருக்கமாகவும் பின்னர் தமிழ்த்தாய் வாழ்த்து முழுமையாகவும் இசைக்கப்படும். சீராரும் பதனமென திகழ்பரத கண்டமெனில் எக்களவும் அதில் சிறந்த திராவிடர்கள் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற
அனைவருக்கும் வணக்கம். மதிப்பிற்குரிய செல்வி ஜே. ஜெயலலிதா அவர்கள் பதவியேற்பு உறுதிமொழியும் இரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Sir will say only none, sir. And this is the sequence they will be. நான் ஜே. ஜெயலலிதா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஜே. ஜெயலலிதா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். Yes. அடுத்து திரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள். நான் ஓ. பன்னீர்செல்வம் ஓ. பன்னீர்செல்வம் என்னும் நான் சட்டப்படி
அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதி மொழிகிறேன். நான் ஓ பன்னீர்செல்வம் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்கு உள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். திரு K.A. செங்கோட்டையன். కొద్దిసేపటి క్రితం తమిళనాట జయలలిత ముఖ్యమంత్రిగా మూడోసారి ప్రమాణ స్వీకారం చేశారు. ఈ కార్యక్రమానికి కార్యకర్తలు అభిమానులు విశేషంగా హాజరయ్యారు. సో